24 மணித்தியாலம் இயங்குகின்ற கடைகள் இருக்கின்றன யாழ்ப்பாணம். அந்த உணவுகள் எப்படிப்பட்டன என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம். நன்மை காரியங்களுக்கு வாழை கட்டுவாங்க. அந்த வாழை பழத்தை ஒரு குருவி கூட சாப்பிடாதவன் என்ன அதுக்கு தெரியும் நஞ்சு இருக்கு. எங்களை அழிக்கிறதுக்குண்டே எங்களோட சூழலை அசுத்தமாக்குறதுக்கு நஞ்சாக்குறதுக்குண்டே ஆடைகளை போட்டு அனுப்புறாங்க. விபத்துக்கள் இந்த ஆடைகளால தான் நடக்குது என்று சொல்லிட்டாங்க. வாய் விரித்து படுப்பவனும் வாய் திறந்து தூங்குகிறான். பஞ்சனையில் நான் படுத்து நெஞ்சில் ஒரு அமைதி இல்லை. அந்த நினைவாலயத்தில் நில்லுங்கோ அவர் பேச வைப்பார் என்று சொல்லி நான் பேசவில்லை. என்னை அவர் பேச வைக்கிறார், என்னை ஆட்டு வைக்கிறார். மரக்குரத்தி வள்ளிமலால துணையல்லால் வேறு துணையொன்றும் காணேன் இணையில்லா இருளை நீக்கி எழுந்த கதிரவன் போல் அன்றன் நகவிருளை தீர்ப்பதற்கு குருபோல் வந்தார் ஒருவன் வடம் சேரும் நல்லூரில் தந்தானருள் எனக்கு தான் பிணிக்கு மருந்தொன்றிருக்குது வந்து பாயம் நல்லூராட்டக்காரா நீ செய்யடா ஓர் மாயம் அல்லும் பகலுமற்று அதுவும் இதுவுமற்று அல்லும் பகலுமற்று அதுவும் இதுவுமற்று சொல்லும் பொருளுமற்று சும்மா இருந்தடா சொல்லும் பொருளுமற்று சும்மா இருந்தடா எல்லையில்லா இன்பம் என்னை விழுங்க வேண்டும் எல்லையில்லா இன்பம் என்னை விழுங்க வேண்டும் இல்லை முறியடித்து வெற்றி முரசு கொட்டடா இல்லை முறியடித்து வெற்றி முரசு கொட்ட இல்லை என்ற சொல்லை முழுது உண்மை என்று முனிவர் சொன்ன வாக்கு முழுது உண்மை என்று முனிவர் சொன்ன வாக்கு இருவருளை தந்திரா அல்லதெல்லாம் நீக்கி ஆளாக்க வேண்டுமெல்லாம் எல்லையிலா இன்பத்திலே இருத்தி வைத்திடா. எல்லாம் வல்ல நல்லூர் கந்தப்பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு செல்லப்பா சுவாமிகளுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய மாதாந்த குருபூச தினத்திலே சுவாமியினுடைய அருளை பற்றி பேசுவதும் அவருடைய திருவார்த்தைகளை பற்றி சொல்லுவதும் ஒரு சாரச்சிறந்த அம்சமாகும். அந்த வகையிலே சுவாமியருடைய அற்புதம் அவருடைய செயற்பாடுகளை பற்றி நாம் பேசுவதனால் நல்ல பலன் கிடைக்கும். அதே போல செல்லப்பா சுவாமிகள் வாழ்ந்த காலத்திலே
பேங்சலிஸ்டி என்று சொல்லப்படுகின்ற கோட்டை முனையப்பர் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள இடம். அந்த இடங்கள் எல்லாம் செல்லப்பா சுவாமிகள் நடமாடின இடம். அங்கு கோட்டை முனியப்பர் கோயிலிலே சுவாமிகள் போய் நீண்ட நேரமாக நிற்பாராம். அதே போன்று அங்கு பேங்சலிஸ்டில் இருந்த ஒரு அன்பர் கந்த புராணத்தை நித்திய பாராயணம் செய்து வருகின்றவராம். அவருடைய இல்லத்துக்கு சுவாமிகள் அடிக்கடி போய் வருவாராம். அந்த இடத்திலே ஒரு நாள் போகும் பொழுது அவர்கள் ஏதாவது கொடுத்தால் அருந்துவதும் உண்டா. அந்த இடத்திலே ஒரு நாள் போகும் பொழுது அந்த வீட்டு சொந்தக்காரன் சுவாமிகளினை அறிந்து அவரிடம் தனக்கு 4 பெண் பிள்ளைகள் என்றும் தனக்கு கொல்லிக்கு பிள்ளை இல்லை என்றும் தனக்கு அறிந்து தர வேண்டும் என்றும் அவருடைய பாதார பந்தங்களை கட்டிப்பிடித்து இன்று நான் உன்னை விடமாட்டேன் என்று கேட்டாராம். சுவாமிகள் அடுத்த வருடம் கிடைக்கும் விடாண்டாராம். அதே போன்று அவருக்கு அடுத்த வருடம் மாம்பழப்பிள்ளை பிறந்ததாம். அந்த கந்த புராணத்தினுடைய மகிமை செல்லப்பா சுவாமிகளை அந்த அன்பரது வீட்டுக்கு இழுத்தது. அந்த வீட்டிலிருந்து அவருடைய பேர பிள்ளைதான் விமலா கிருஷ்ணவள்ளி என்பவர். அவர் ஒரு சிறந்த கல்விமான். அதைவிட அவர் ஜோகர் சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகளிடம் மிகுந்த பற்றுடையவர், ஒரு சிறந்த விரிவுரையாளர். அந்த விரிவுரையாளர் அடியனுடன் ஒடியாடி ஒரு நாள் அந்த கந்த புராணத்தை பற்றி அவரிடம் கேட்டு நின்றேன். அவர் பெரிய எழுத்துக்களான புத்தகம் தனது பாட்டா நித்திய பாராயணம் செய்து வந்ததாகவும் அது 83 இன கலவரத்தின் போது அது தவறிவிட்டதென்று மனவேதனையுடன் சொன்னார். ஆனால் தங்களை பெரிய கஷ்டத்திலிருந்து காப்பாற்றியதென்றும் சொன்னார். அவர் விரிவிரலாக இருந்து அவரிடம் கல்வி கற்றவர்தான் இன்று இந்த இடத்திலே உங்கள் முன்னிலையிலே எங்களுடைய சமய நிலையை பற்றி உரையாற்ற வந்திருக்கின்ற கௌரிகாந்தன் என்பவர். அவர் ஒரு ஓவியநிலை விரிவுரையாளர். அவர் விமலா கண்ணங்காரா பற்றி, விமலா கிருஷ்ணபிள்ளை பற்றி அவரிடம் கேட்ட பொழுது அவர் அந்த கதையை சொன்ன பொழுது அவருடைய மாணவர் என்பதை சொன்னார். திரு கௌரிகாந்தன் அவர்கள் ஒரு நல்ல சமய பிரசாரகர். அவர் இனிமலை பிறப்பிடமாகவும் வேளாளை பூந்துகணமாகவும் கொண்டவர். அவர் வேளாளை பகுதியிலே நல்ல சைவ அன்பர்கள் சைவர்கள் வாழ்ந்த இடம். அங்கு யாழ்ப்பாணத்திலே தடக்கி விழுந்தால் வித்துவான் பண்டிதன் என்று சொல்லுவார்கள் அந்த நாட்களிலே. அவ்வாறு இருந்த யாழ்ப்பாணத்திலே இன்று கல்விமான்கள் எல்லாம் இந்த சமய பிரசங்கிகள் எல்லாம் அருகிவிட்டது. சமய பிரசங்கங்கள், சமய சொற்பொழிவுகள், புராண படங்களால் சூழலை சிவமயமாக்கிருந்தது. அந்த வகையிலே இன்றைய சமையலறை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி திரு கௌரிகாந்தன் ஐயா அவர்கள் இங்கு உரையாற்றுவார். அவரை அன்புடன் அழைக்கின்றோம். சரி, அங்கீகரித்து விட்டார். பலவிதமாக நாங்கள் இறைவன் பலவிதமாக வழிபாடு செய்யலாம். அவர்களை நாங்கள் இந்து மதத்தில நாங்கள் பல கடவுள் கொள்கை இருக்குது, அதை நாங்கள் விமர்சிக்க கூடாது. அது வேற காலத்திலையும் அப்படி பல கடவுளர்களுக்கு வழிபட்டு இறுதியில ஒரு கடவுளுக்கு வருவான். அப்படிதான். அப்ப அந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. அவர்கள் எங்கள காலத்திலே அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் சொல்றார்கள் வழிபாடு. அது கடவுள் என்றது ஒரு விஷயம். அடுத்தது இந்த வழிபாட்டு அம்சம் என்று சொல்லி பலவிதமான வழிபாடு, வழிபாடு, கடவுள் வழிபாடு, இறைவனுக்கும் அடியவனுக்கும் உள்ள தொடர்பு தான் வழிபாடு, வழிபடுத்தல் என்று சொல்லுவார். ஆற்றுப்படுத்தல், இறைவனிடம் அடியவனை ஆற்றுப்படுத்தல், வழிபாடு என்றது அப்படித்தான்.
சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்றோம். இது ஒரு வகையான வழிபாடு. பல்வேறு வகையான வழிபாடுகள், பல்வேறு வகையான கடவுளர்கள், பல்வேறு வகையான வழிபாடுகள் இருக்கிற நேரத்தில் அதுதான் சமயம். அப்ப அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சமயத்தை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பலவிதமான வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சிவனை வழிபடுகிறார்கள், ராமனை வழிபடுகிறார்கள், முருகனை வழிபடுகிறார்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறார்கள், வைரவரை இப்படி பலவிதமான வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தடையும் நாங்கள் அவர்களுக்கு விதிக்கிறது நல்லது என்ற அவன் வழிபாட்டுக்கு நாங்கள் இடையூறிப்பதாகவே இருக்கும். அவன் நாளடைவில் ஒரு கடவுளுக்கு வருவான். அந்த வகையில இன்றைக்கு அதுதான் ஒரு சமய நிலை என்று வருகின்ற பொழுது, ஆனால் இந்த உலகியல் சார்ந்த அந்த பிரச்சனைகள் ஒரு முழுமையான ஒரு ஆர்வனாவல் சொல்ற மாதிரியான ஒரு முழுமையான சமய வாழ்வுக்கு அதுக்கு நாளாந்த பிரச்சனைகள் இடையூறுகளாக இருக்கின்றன. குறிப்பாக எங்களுடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள், இந்த இளைஞர்கள் மத்தியில இந்த சமய விழிப்புணர்வு இல்லை, அவர்கள் வழிபாட்டுக்கு செல்கிறார்கள் இல்லை என்றெல்லாம் இருக்குது. அதுக்கு நாங்களும் ஒரு காரணம். எங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு, சரியாக ஆற்றுப்படுத்துவதில்லை. அந்த ஆற்றுப்படுத்தால் அவர்களும் அந்த வழியிலே செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு முந்தின மாதிரி வேட்டி கட்டிக்கொண்டு சாலையை கட்டிக்கொண்டு ஆலயத்துக்கு போகிற நிலையில இல்லை. அவர்கள் மேலாடை அணிந்து கொண்டே போக நினைக்கிறார். போகட்டும் அவர்கள் போகட்டும் விட அது இல்லாத கட்டுப்பாடு நகர்வு கொண்ட ஆலயங்கள் கட்டுப்பாடுகள் இருக்கு, அது இருக்கட்டும். ஆனால் பல்வேறு வகையான ஆலயங்கள் வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கின்றது. அப்ப அந்த இளைஞர்களை நாங்கள் எந்த வரையில இப்படியான இந்த எஃப்எம் முருகேசு ரவீந்திரனை பற்றி சொன்னார். அவர் போய் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பேசுகின்ற பொழுது மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களை பற்றி அவர்களை முன்னேற்றிருந்த விதத்திலே அவர் பேசினார் என்று சொல்லி ஐயா சிறப்பாக பேசியிருந்தார் என்று சொல்லி சொன்னார். அதே மாதிரி பல்வேறு வகையான செயற்பாடுகள் மூலமாக எங்களுடைய மக்களை வழிபடுத்தும். சமயம் இல்லை, சமயத்தை வளர்க்கிறதுன்றதுலாம் அப்படி இல்லை. சமயம் என்றது மக்களுக்கானது. அது மக்களை சரியாக ஆற்றுப்படுத்துவதற்கு பல்வேறு வகையான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு ஐயா இந்த இக்கால சமய நிலையை பற்றி பேச சொல்லி சொன்னார்கள். அந்த வகையில நாங்கள் இந்த இதுல எனக்கு முக்கியமாக 3 நிறுவனங்களை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. நிறைய பேசலாம், இது வந்த விஷயம் நிறைய பேசலாம். 3 முக்கியமான நிறுவனங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டியது. ஒன்று எங்களுடைய நாகரிகத்துக்கு அடிப்படையான வீடு, அடுத்தது பாடசாலைகள், அடுத்தது ஆலயங்கள். இந்த 3 விஷயங்களும் மிக முக்கியமாக பணிகளை செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றன. நீங்கள் என்னுடைய ஆலயங்களாக இருக்கின்றன, நீங்கள் என்னுடைய வாசஸ்தலங்களாக இருக்கின்றன. கோயில் கட்டணும் தான் சொல்லேங்க, நீங்கள் என்னுடைய வாசஸ்தலங்களாக இருங்கள் என்று சொல்லி பைபிள்ல சொல்லப்படுறது. திருமலை சொல்லுவார், உள்ளம் பெரும் கோயில் உன்னோட ஆலயம் என்று சொல்லி சொல்லுவார். அது ஃபர்ஸ்ட் முதலாவது ஸ்டேஜ். அதான் எங்களுக்கு அது இந்த ஞானிகள் காட்டினது, அதான் சின்னர்கள் காட்டினது, அதான் இந்த உள்ளத்துல இறைவனை காணும் அந்த நிலை. அது சரியாக யோகம் ஞானம் அப்படி போகும். சிலருக்கு அந்த பரம்பரை அந்த வினையினுடைய நன்மைகளாலேயும் சில நேரங்களிலே அந்த ஞானம் உதிக்கக்கூடும். அப்படி அந்த அது ஃபர்ஸ்ட் முதலாவது நாங்கள் உள்ளத்துல காண்பது என்பது. அடுத்தது வீடு, மிக முக்கியமான ஒன்று. வீடு என்பது மிக முக்கியமான ஒரு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சொல்றாங்க ஹோம் என்று சொல்லுவாங்க, ஹவுஸ் என்று சொல்லுவாங்க. அது வாழ்ந்து விட்டு போகின்ற இடம் ஹவுஸ். ஹோம் அல்லது நாங்கள் சும்மா வாழ்ந்து விட்டு போறது, ஒரு சாதாரணமான விடுதியில போய் வாழ்ந்து விட்டு போற மாதிரியான ஒன்று அந்த ஆங்கிலத்தில். எங்களுடைய வீடு அப்படிப்பட்டதல்ல. அது அது பெரிய விஷயங்களை உள்ளடக்கின ஒரு 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 தத்துவார்த்தை சொல்ல வீடு என்பது. நாங்கள் இல்லம் என்று சொல்லி சொல்லுவோம், வீடு மனை என்றெல்லாம் சொல்லுவோம். வீடு என்று சொல்லி சொல்றது அது அது எங்களை வாழ வைக்கின்ற ஒரு நாகரிகப்படுத்துகின்ற ஒரு ஸ்தான் சொல்லுவோம். இப்ப சிந்தவெளி காலத்துல இருக்கிறவர்களையும் அதே நேரத்துல அந்த காலத்திலே வாழ்ந்த ஆரியர்களையும் பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆரியர்களை சொல்லுவார்கள் நாடோடிகள் என்று சொல்லி சொல்லுவார்கள்.
எங்களுடைய பெரியவர்கள் சொல்லுவாங்க, ஆரியர்களை நாடோடிகள் என்று சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வேட்டையாடி வாழ்க்கை நடத்தியவர்கள், நிலையான ஒரு வாழ்க்கை நடத்தாதவர்கள், ஒரு இடங்களே இந்த மாதிரி நடந்துட்டு போவாங்க. நாங்கள் அப்படிப்பட்ட சிந்து வழி நாகரிகம் என்று சொல்றது நதிக்கிற நாகரிகம், நிலைத்த ஒரு வாழ்க்கை முறையை கொண்டவன். அப்ப அந்த நிலையான வாழ்க்கைக்கு என்ன அடிப்படை என்று சொல்லி சொன்னால் வீடு, அதான் வீடு என்று சொல்லி வீடு வீடு என்று சொல்லி சொன்னால் அது நாங்கள் கலைச்சொல் அகராதியில நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது மேலுலகம் சொல்லி சொல்லுவான். வீடு வீடு வீட்டின்பம் என்று நாங்கள் சொல்லி சொன்னோம். அது ஒரு மேலுலகம் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி எங்களுடைய ஆணவம் கண்ணம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மலங்களை அறுக்கின்ற ஒரு இடமாகவும் அதை நாங்கள் இந்த உலகத்துல பயன்படுத்தலாம் என்று சொல்லுவார்கள். வீடு என்பது வீடு வேறு என்று சொல்லி சொன்னால் அதுதான் நாங்கள் இல்லறத்துல இருந்தோம் தான் இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த இன்றைக்கு நாங்கள் இன்றைய நிலையில நாங்கள் அந்த சொல்லுவார், இந்த ஆச்சிரம தர்மம் என்ற ஒரு தர்மத்தை இந்த இந்து நாகரிகம் படிக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். வர்ணாச்சிரம தர்மம் என்று சொல்லுவாங்க. ஆச்சிரமம் பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் படிப்புறையா போய்கொண்டிருக்கும். பிரம்மச்சரியம் நாங்கள் இல்லற நிலை, மாணவ நிலை, கிருகஸ்தம் என்ற இல்லற நிலை, வானப்பிரஸ்தம் என்றதற்கு அடுத்த நிலை சன்னியாசம், அப்படி போய்கொண்டிருக்கும். இந்த வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்று சொல்லி சொல்றது இந்த இந்த வீட்டை நிராகரிக்கிறது, வீட்டை நிராகரித்து போகின்ற ஒரு நிலை. பிரம்மச்சரியம், கிரகஸ், அந்த கிரகஸ்தம் என்றது மிக முக்கியமான. வள்ளுவன் சொல்லுவார், இன்பாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று சொல்லி. இன்பாழ்வான் என்பான், வீட்டிலே இன்பாழ்வான் என்பான் இயல்புடைய அறத்தினுடைய இயல்பினுடைய மூவர்க்கும், ஏனைய மூவர்க்கும், அது பிரம்மச்சாரி, வானப்பிரசன், சன்னியாசி, இந்த மூன்று பேருக்கும் அவனவன் வழியில செல்வதற்கு, அறவழியில செல்வதற்கு துணை நிற்கிறவன் தான் இந்த இல்வாழ்வான். அப்படிப்பட்ட ஒரு இல்வாழ்வானை கொண்ட இடம் தான் வீடு. அப்ப அந்த வீடு என்று சொல்லி சொல்றாங்க. அது ஒரு இந்த காலத்திலே அந்த வீட்டை நாங்கள் நிராகரிக்க முடியாது, இந்த காலத்திலும் நாங்கள் நிராகரிக்க முடியாத ஒன்று. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு வீடு தன்னுடைய அர்த்தத்தை இழந்து நிற்கிறது. நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு இந்த கருத்தை ஏற்கின்றீர்களோ தெரியவில்லை. ஆனால் என்னுடைய பார்வையில் வீடு என்பது இன்றைக்கு தன்னுடைய அர்த்தத்தை இழந்து பெரும்பாலான வீடுகள் இருக்கின்றன. அப்ப அந்த வீடுகள் கட்டுகிறார்கள், இடம்பட வீடு என்று சொன்னால் அதை முதிரி வீடு கட்டுகிறார்கள். ஆனால் வீட்டில அந்த கட்டின வீட்டுக்கு வீட்டை கட்டிப்பார் என்று சொல்றார். கட்டின வீட்டில நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது மிக முக்கியமானது. முந்தின காலத்துல வீடுதான் இல்ல. அண்மையில் ஒரு வீட்டுக்கு சென்ற பொழுது அவர் சொன்னார், அம்மா ஆலயத்துக்கு செல்வதில்லை, ஆனால் அவருக்கு வீடுதான் ஆலயம், வீடுதான் கோயில். அப்படித்தான் பழைய அப்படித்தான் அவர் வீட்டில் தான் இருந்தார். எங்களுடைய சிவபால சுந்தரனர் வீட்டில இருந்துதான் சமய ஒழுக்கத்தை கற்றார். அவருடைய தாயிடம் இருந்தார், வீட்டிலே இருக்கிறது என்னுடைய தாயிடம் இருந்தார் சமயத்தை நிறைய கற்றார். சொல்லுவார், வீடும் கோயிலை தொடர்படுத்தி சொல்லுவார். ஒரு நாள் உணவு உண்ணாமல் தாய் இருந்தால் அந்த நேரத்திலே வந்தாலும் அப்ப தாய் விடாம நீங்கள் தம்பி கோயிலுக்கு போனீங்கன்னு இல்லையம்மா குரல் பார்க்குறாங்க. அப்ப அம்மா சொல்லிட்டாங்க, சாப்பாடு தெரியல, நீ குரல் சாப்பிடு, கோயிலுக்கு வந்தா அப்படி அந்த வீடு என்று சொல்லி சொல்றது மிக முக்கியமானது. நாங்கள் எங்களுடைய உணவு எல்லா பழக்கங்கள், எங்களுடைய வாழ்க்கையை நீடிக்க செய்கின்ற, ஆன்மீகத்தில் உயர செய்கின்ற அனைத்து தன்மைகளும் வீட்டிலே எங்களுடைய வீடுகளிலே இருந்தன. ஏனென்றால் நாங்கள் அந்த காலத்துல வீட்டில வாழ்ந்தோம். வீடு அந்த மாதிரி தான் ஐயா சொல்லுவார். வீடுகள் சரியாக கட்டப்பட்டால், அமைக்கப்பட்டால் அது கோயிலாக நீண்ட காலம் இருக்கும் என்று சொல்லி சொல்லுவார். அது மணியடி சாஸ்திர முறைப்படி கட்டப்படாத நிலையும் ஒரு நாங்கள் வேதத்தை நாகரிகங்களை அப்படி நடைபெறுகிறதால அப்படி சீர்கெட்டு போனதோ அது தெரியவில்லை. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அப்ப அந்த வீடு என்று சொல்கின்ற பொழுது, மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்கின்ற பொழுது, உணவு, உடை, உறையுள், இந்த மூன்றும் மிக உறையுள் தான் நாங்கள் வீடு உறையில் தான். ஆனால் அது நாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்கின்ற அந்த தன்மையில அதை பார்க்கிறோம். உணவு என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போமாக இருந்தால், இன்றைக்கு உணவு என்றது எத்தனை வீடுகள்ல உணவு சமைக்கப்படுது.
சொல்ற கேள்வியை பார்த்தா பிரச்சனை தான். ஐயா சொன்னார், எங்களோட செல்லப்பா சுவாமி யோக சுவாமியை பற்றி நான் என்ன மாதிரி தெரியல, எங்களுடைய குடை சுவாமி போன்றவர்கள் வீடுகளுக்கு போவார். வீடுகளுக்கு போய் சில நேரங்களில் சாப்பிடாமலே போவார். நச்சுக்கலாம் அந்த மனசு போட்டு போவார். அப்படி இல்லை சாப்பாடு என்று சொல்றது 6 மணி நேரம் சொல்ற நல்ல சாப்பாடு, நல்ல சாவுக்கு நல்ல சாப்பாடு என்று சொல்ற சாப்பாடு என்று சொல்லப்படும் இந்த சொல்லு பாருங்க நல்ல சொல்லி இல்லை. அல்ல நாங்கள் மாற்றம் செய்ய வேணும் என்று நான் நினைக்கிறேன். போஷணம் பண்றது, காலை போஷணம், மதிய போஷணம், விழா போஷணம் என்றுதான் கிறிஸ்தவத்திலே அமைச்சுள்ளார். ஆபோஷணம் அந்த போஷணம் என்று சொல்றது நல்ல உணவு, உணவுன்றது சாப்பாடு என்று சொல்ற அந்த சொல்லு அது என்னுடைய ஒரு சார்ந்த அடிப்படையாக கொண்டது. மனிதனுடைய இறப்போட மரணத்தை நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக அந்த சாப்பாடு அந்த உணவு இன்னைக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய உணவு நஞ்சத்தான் நம்ம நாங்கள் சாப்பிடுறோம். உணவு எங்கே சமைக்கப்படுகிறது? அநேகமாக கனடாவில சொல்வார்கள் கடையில தானே சாப்பாடு, உணவு கடையில, வீட்டில் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லா கடைகள்லையும் போய் கியூல இருந்து உணவுகளை வாங்கி கொண்டு போறோம். எப்படி சமைக்கப்படுது இந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. நான் இன்னைக்கு ஒரு நிகழ்வுல சொன்னா பேராசிரியர் விசாருவனுக்கு சொன்னாங்க, யாழ்ப்பாணம் அழிய போகுது இந்த அஜினோமோட்டோவால் சொல்லி சொன்னாங்க. வேறு ஒன்றாலும் அழிய மாட்டாங்க. அஜினோமோட்டோவால ஏன்னா என்ன பாதிப்பு? எனக்கு அந்த பைசென்று சொல்லப்படுகிற இந்த மூலவியாதியை கொண்டு வந்தது இந்த அஜினோமோட்டோ எனக்கு சொந்தமா. இப்படி எத்தனை பேரை அழிக்கிறாங்க, நஞ்சு கொல்லாமல் கொள்றாங்க. சில இந்த பாருங்க மரணங்களை நீங்க பார்க்கிறீங்களா? எப்படி இல்லாம வருது விற்கிறது வந்தான், சும்மா வளர்ந்தாலும் வளர்ந்தான் ஜிஎஸ்டிங்களுக்கு தானே சும்மா இருந்தாலும் வளர்ந்து போனேன். என்ன காரணம்? முந்தின காலத்துல பரிகாரிமா என்ன கேட்பாங்க, என்ன சாப்பிட்டாங்கன்னு சில்லப்பா பரிகாரி என்ற ஒரு வீட்டில் அவருக்கு தெரியும். அவர் கேட்பார், நீ என்ன சாப்பிட்டாங்க, என்ன உணவு உண்டீங்கன்னு தான் கேட்பார். இந்த உணவையும் அந்த பரிகாரி சொல்லுவார். உணவு எங்களுடைய ஆரோக்கியத்துல மிக முக்கியம். அப்போ இன்றைக்கு அந்த நாங்கள் வீட்டை நிராகரிச்சு மண்டபங்களுக்கு செல்லுகிறோம். எங்களை வீட்டில் நடைமுறைந்த கிரியைகள், வீட்டு கிரியைகளை நாங்கள் வீட்டில் நிகழ்த்தாமல் மண்டபங்களுக்கு செல்லுகிறோம். பெரும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அங்க செல்லுகின்ற பொழுது அங்கே உள்ள சமையல்கள் எப்படி நடக்குது, மண்டபங்கள்ல சமையல் எப்படி யாரும் பார்க்கறது இல்லை. பாருங்க, நாங்கள் அதை அப்படியே உணவை சாப்பிட வேணும் ஆர்வத்திலே சாப்பிடுறது. அது 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 இயற்கை. இயற்கை பசி வந்தா 10 பறந்துடும், அது இயற்கை. ஆனால் இன்றைக்கு இந்த கடைகள்ல எப்படி சமைக்கப்படுகின்றன தூய்மையாக இருக்கலாம். ஆனால் எல்லா கடைகள்ல நான் பலவிதமான கடைகளை பற்றி தான் நான் சொல்லுகின்றேன். என்னோட சைவ கடைகள் அதற்கு அப்பால 24 மணித்தியாலம் இயங்குகின்ற கடைகள் இருக்கின்றன இன்றைக்கு யாழ்ப்பாணம். அந்த உணவுகள் எப்படிப்பட்டன என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம். அப்ப அது உணவு என்னது ஒரு பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்குது. இந்த வாழை கூட கட்டுவான், வாழையில அந்த உணவில அந்த நன்மை காரியங்களுக்கு வாழை கட்டுவான். அந்த வாழை பழத்தை ஒரு குருவி கூட சாப்பிடாதவன் மனுஷன் சாப்பிடுவான். குருவி கூட சாப்பிடுவான். ஏன்னா அதுக்கு தெரியும் நஞ்சு இருக்குன்னு சொல்லி. எங்களுக்கு தெரியாதவன், எங்களுக்கு என்னவே போட்டு தெரியாது. நாங்கள் அந்த பழம் சாப்பிடணும்னு போட்டு அது நஞ்சு கச்சா என்னண்டா எடுத்து சாப்பிடுவோம். இப்படி நிறைய பிரச்சனை, உணவில நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னென்றால் எங்களை அழிவை தடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த சித்தர்கள் ஞானிகள் பரம்பரையில வந்த நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறோம். உணவு அந்த மாதிரி தான், உடையும் அப்படித்தான். உடையும் அதே நிலைதான். வீடுகளை தைத்து கொடுத்தார்கள். இப்ப எல்லாம் எல்லா வகையான நாகரிகங்களை அழிக்கிறதுக்கே எங்களோட சூழலை அசுத்தமாக்குறதுக்கு நஞ்சாக்குறதுக்கே ஆடைகளை போட்டு அனுப்புறாங்க. அனுப்புறது என்ன, அந்த நாகரிக மோகத்தால ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறோம். அது பெரிய கேடு. கன விபத்துக்கள் இந்த ஆடைகளால தான் நடக்குது என்று சொல்லிட்டாங்க. கவனம் கெடுப்பாங்க. இது நாங்கள் எப்படி மாற்றப்படும் என்றதை நாங்கள் சமூகம் தான் சிந்திக்கவும். இப்படி இந்த ஓய்வெடுக்கிற நிலை, உறங்கல் என்று சொல்றோம். ஓய்வெடுக்கிற நிலை மனிதன் உறங்காமல் தான் தெரியும், உறங்காமல் தெரிகின்ற ஒரு நிலை. அந்த ஒரு நிலையில தான் இருக்காங்க. ஒட்டு மொத்தத்திலே யாழ்ப்பாணம் உலக சமூகம் தான்
பணத்துக்கு அடிமைப்பட்டு ஓடி திரிகிறான் இங்க ஒரு நாள் தெரியல ஓடி திரிகிறான். அதை பார்த்தாலும் ஓடிக்கொண்டு தான் திரிகிறான். தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி இருக்கு, நாய்க்கு நடக்க நேரம் இல்லை. நடக்க நேரம் இல்லை பார்க்கணும். நாய சும்மா பார்த்தா நாய் ஓடிக்கொண்டு தான் நடக்கான். ஓடிக்கொண்டாது ஏன் ஓடிக்கொண்டு யோசிச்சால் அதுக்கு மைண்ட் நான் சும்மா ஓடாது. அந்த மைண்ட் என்னத்தையோ வேலை செய்து அவருக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிதான் மனிதனும் அப்படித்தான். மனிதனுக்கும் அந்த நிலை வந்துச்சு. நாய்க்கு நம்ம மனிதனுக்கும் வந்துச்சு. ஓடிக்கொண்டே இருக்கிற ஏன் ஓடுறான்னு கேட்டா ஆக்சிடென்டாலே ஓடிக்கொண்டு எல்லாரும் யாரும் ஓடுறாங்க, வெறும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்ப விஞ்ஞானம் வளர்ந்திருந்தால் ஓய்வு கிடைத்திருக்கும். நல்ல விஞ்ஞானம், உண்மையான விஞ்ஞானம் வளர்ந்திருந்திருந்தால் நாங்கள் நல்ல இயந்திரங்கள் அதுகள் சொல்லி எல்லாம் பெருமை பேசுகின்ற இந்த காலகட்டத்தில் அப்ப நாங்கள் ஓய்வாக இருக்க வேண்டிய நேரங்கள் ஆனா இருக்கிறான் இல்லப்பா, ஓய்வு கொள்றான் பண்றான். வாய் விரித்து படுப்பவனும் வாய் திறந்து தூங்குகிறான். பஞ்சனையில் நான் படுத்து நெஞ்சில் ஒரு அமைதி இல்லை. அவன் இல்ல படுத்தாலும் அவனுக்கு நிம்மதி இல்லை. என்ன நினைத்திடவா அதுவும் கொள்ளுது. இந்த ஒரு நிலையில இப்ப நிறைய ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவங்களுக்கு விஷயத்தை சொல்ல என்ன அந்த வீடு உடற்கு வீடாக இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன சயின்டிபிக் எடுக்கிறது, என்ன சயின்ஸ் கேட்கிறாங்க. பழையன கழிதலும் புதியன போகும். இது அவனுக்கு பழையன கழியும், தானா கழியும். புதுசா அவன் கேட்கிறான். 31 நாள் இல்ல, அவன் வருஷம் முழுக்க அப்படியே துடக்கா இருக்கு. உடம்பிலவிய நான் நடராஜாசர் சொன்னார், நாங்கள் 31 துடை கழிச்சு போட்டு உடம்பு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு தாங்கள் உடப்பாக போறதுன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் தாங்கள்ட செல்வாக்கால அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் தாங்கள்ட செல்வாக்கால இன்றைக்கு வருஷம் முழுக்க அவங்க உடற்கண்டு சொல்லி வீடு நடப்பாங்க போறாங்களே இல்லையா. முகத்தில் ஒரு வெடிப்பு இல்லை, திருநூறு பூசுவாங்க இல்லப்பா. அப்ப இது ஒரு பெரிய அநியாயம் இல்லவா. அப்ப நாங்கள் இது சம்பந்தமாய் நிறைய கவனம் செலுத்தவும். நான் இது இந்த கருத்தை சொன்னா நீங்க போய் நில்லுங்கோ, செல்லப்பா சுவாமி அந்த நினைவாலயத்துல நில்லுங்கோ, அவர் பேச வைப்பாருன்னு சொல்லி நான் பேசவில்லை. என்னை அவர் பேச வைக்க, என்னை ஆண்டு. அப்ப அதான் கருத்து. அந்த வகையில நான் நிறைவாக சொல்றது என்னன்னா, இப்படி நிறைய நாங்கள் பூசைகளை காணலாம். அந்த சித்தர்களை ஆதரித்தால் நிறைய வழிபாடுகளை செய்யலாம். பாருங்க, இந்த கோயில்ல நிரம்பி வழியுது. ஒரு சமாதியில சமூகத்தை நெறிப்படுத்தின ஒரு உண்மையான ஒரு நிலைக்கு எங்களை சரியாக அந்த நோக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு சுவாமியின் குடும்பத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்ளணும் பாருங்க. பெரிய பிரச்சனை. இது ஒரு செல்விஸ். அது 20ஆம் நூற்றாண்டின் ஐயாண்ட தக்கார் இது சுயநல வழிபாடுதான் பாருங்க. அவன் அப்படித்தான் சுயநலமா தான் சிந்திக்கிறாங்க. அதான் ஒரு இயற்கை. ஆனா அதை கூட சொல்லக்கூடாது. பசித்திருக்கிறவன போய் பகவத்கீதையை படியன்னு சொல்றது அவனை பரிகாசம் பண்றது போய் பசித்திருக்கிறவனுக்கு சாப்பாடு அதை செய். அதுக்கு பிறகு நீங்க அதை படிக்கன்னு சொன்னா அவன் பரவாயில்ல. இன்னைக்கு மணி அப்ப அந்த நிலை தான் சமூகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் அரசியல் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இந்த அரசியல் மாற்றம் எதனால் வந்தது? கடந்த காலங்கள்ல எங்களை பெரியவர்கள், எங்களை பெரியார்கள், அரசியல் பெரியார்கள் என்ன செய்தார்? அத்தனை பேருக்கும் மரண அடிகாரம். ஏனென்றால் அவர்கள் மக்களை நோக்கி செல்லவில்லை. உரிமை சரி, அதுக்கு நான் மாறாக பேசவில்லை. ஆனால் அவர்கள் மக்களை நோக்கி என்ன செய்தார்கள்? எவ்வளவு பணம், எங்களுடைய பணம் திரும்பி போனது. அர்ஜுனா கேட்கிறான், அர்ஜுனா இந்த இல்ல நான் எல்லாரும் கேட்கிறாங்க. அப்ப அப்படியான பிரச்சனை அரசியல். ஆனால் அப்படி என்ன அவன் 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு அவன் தெரியுமா? அவன் பிரச்சனை தீர்க்கப்படணும். அவன் வயிற்றுக்கு ஏதாவது நான் செய்யணும், பிள்ளையை குறைக்கணும், அப்படி இப்படி செய்யணும். செய்யற படிப்படியா எல்லாம் செய்யணும். அவன் சேவை என்னவே என்ன விட்டுட்டு அந்த வாங்கி இப்பதான் சாடாங்கன்னா இது சொல்லி கேட்கிறாங்க. என்ன அப்ப இது என்னடா ஐயா, அந்த தற்காலம் சமய நிலையங்கள் வருகின்ற பொழுது மக்கள் முதன்மையா நடத்தப்படுகிறார்கள். நான் இப்படித்தான் வருவேன். அப்ப வாரம் அப்படி வர மாட்டான். ஆசிரியர் போட்டு கோயில்கள் தூங்குறான். நல்ல சொல்லி போட்டு அவனை சொல்ற மாதிரி சொன்னா அவன் தட்டு போட்டு அதான்
உங்களா அந்த மாதிரி சித்தர்கள் பேசப்படணும், கட்டாயம் எழுதப்படணும், பேசப்படணும். அவங்களுக்குரிய மரியாதைகள் எப்படி கொடுக்கணும்னா அவருடைய கல்லறைகள் மூலமாக கொடுக்கணும். சரியா? அவர்களுடைய சமாதி செய்யும் இருக்கப்படாது. சோமானிகளை எரிச்சது கணவர் கோயில் மயந்திருந்து கத்தினாங்க. கணவர் கத்தினாங்க, விட்டாங்க, எரிச்சாங்க. இந்த அளவில் இருக்கிறாங்களே சித்தரா கண்டுட்டாங்க போல. எனக்கு சித்தரை ஒன்றும் தெரியாது. ரெண்டு வச்சிருந்தாங்க, சித்தரா மட்டும் சித்தர்களுக்கு வேற அந்த இதிலேருந்து நம்ம இன்னொரு செயற்பாடை நம்ம செய்யணும். நான் நினைக்கிறேன் இதுல உலக மக்களுடைய ஆதரவு கிடைக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். இது இப்படியான இது பெரிய விஷயம். சித்தர்கள் இனங்காடுவது அவர்களுக்கு நாங்களாம் செய்யணும். நாங்களாம் பெரியாக சமயத்து வயத முதிர்ந்தவர்கள், அந்த ஆன்மீக தளத்துக்கு சென்றவர்கள், அதே இனங்காட்டோம் நீங்களாம் சித்தர் அப்படின்னு போய் அவர்களை செய்கிறார்கள். அது எங்களுடைய சந்ததி தலை நோக்கி அந்த ஆர்வனாசோட அந்த நோக்கத்தை நோக்கி செல்லலாம் என்று கூறி இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. அன்னைக்கு நாங்கள் குறைவாக அந்த இது மூலம் உங்களுடைய உலக மக்கள் ஐயா அதான் சொன்னேன், ஆட்கள் குறைஞ்சாக நீங்க பேசணும். ஆனால் சொன்ன மாதிரி செல்லப்பா சுவாமியுடைய அந்த அதிர்வலைகள் என்னையும் பேச வைக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு ஐயாவுக்கு நான் நன்றி சொல்ல வேணும். ஐயா பெரியார் யுவசுவாமி நிறைய சொல்லுவார். யுவசுவாமியை பற்றி நிறைய சொல்லுவார். யுவசுவாமியை பற்றி நிறைய சொல்லுவாங்க. பல பெரியார்களை பற்றி சொல்லுவார். இந்த இந்து தன்னோட மலரை பற்றி தன்மாசி பெரியார் சமயத்துக்காகவே அர்ப்பணித்தவன். பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவன் அப்படியே வந்தான். அப்படி தனமாரசி காசி குலரத்தனம் பண்றது. அதுதான் இந்த செல்லப்பா சுவாமிகளை பற்றி எழுது. காசி குலரத்தனம் அம்மன் வீதியிலே செல்லப்பா சுவாமி பற்றி எழுது. ஞான பிரகாசம் பற்றி எழுது. இன்னும் தெரியாது. வெள்ளாறுன்றது நாங்கள் களத்துல தானே மற்றவை கொடுத்துட்டு போறதா. நாங்கள் வச்சு கொடுத்துட்டு போகணும், நல்லதெல்லாம் கொடுத்துட்டு போகணும். அதை செய்தவர்கள் பெரிய சித்தர். ஆர்வனாளர் ஒரு சித்தர். வள்ளலாரே அந்த தொழுகிறாங்க. வள்ளலார் வள்ளலார் ஆர்வனாமலர் மேல புலவை வரவேற்புள்ள வள்ளலாரை விமர்சித்தவர். இவன் என்ன சித்தர், இவன் என்ன வள்ளலார், வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி. இன்றைக்கு ராமலிங்க சுவாமிகளை பற்றி எத்தனை ஆராய்ச்சி நூல்கள் வந்து விட்டன. நாவலரை பற்றி பேசினா கையாசம் பண்றாங்க. நாவலர் பெரிய சித்தர் தான். எங்களுக்கு நாங்கள் உலக சொல்லுவாங்க, உலகத்தை நாங்கள் அதிக தூரம் பார்க்கறதுக்கு முன்னோர்கள் தோல்ல நின்று பார்க்கறதான் காரணம். அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் பெரியவர். நாங்கள் அவர்கள் பெரியவர்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அந்த பெரியார் முறைப்படி நடக்க வேணும். அது அது அவர்கள் பிரச்சனை இல்லை. அவர்கள் நோயிட்டார்கள், சுகமடைஞ்சார். நாங்கள் எங்களை வாழ வைக்கணும். வருங்கால சந்ததிக்கு நல்லதை கடத்த வேணும் என்றால் இப்படியான நல்ல கைகறிகளை செய்ய வேணும் என்று கேட்டு எனக்கு இந்த நல்ல வாய்ப்புகளை நன்றி அமைத்து உங்களை எல்லோருக்கும் எனது ஐயா கொண்டு இங்கே இருக்கிறோம். ஐயா செல்லப்பா சுவாமிகளுடைய பூட்டி என்று சொல்லி உலகநாத இந்த புராண உறவினர் சொல்லி கேள்விப்பட்டேன். அவரோட நான் ஒரு நாள் தான் கதைத்தார். அவர் தான் காண்டிவிட்டார் எங்களுடைய சிவநாதன் ஐயா. அப்போ அப்படி நல்ல செய்வோம். எனக்கு எனக்கு வந்து பேசுவதாலே என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ நல்லதை சொல்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சு எண்ணம் சொல் செயல், எண்ணம் சொல் செயல் தான் தினை நாங்கள் நினைக்கிறோம், சொல்றோம். அப்ப அந்த புண்ணியம் ஏதோ ஒரு வகையில நான் ஒரு சாதாரண மனித நிலையில உள்ளவன்ற வகையில சந்தோஷப்படுகிறேன். நான் நல்லூருக்கு வர நேரங்கள் எல்லாம் சுவாமித சமாதி நிலையத்துக்கு வந்து செல்வேன். சுதந்திரமா வழிபாடு செய்யலாம். நல்லூர்ல போய் இப்படி வழிபாடு செய்யலாம். நல்லூர் இங்க சமாதியில நான் நல்லா வழிபாடு செய்யலாம். எங்களுடைய தனி மனித சுய முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு பிற்கால வாழ்க்கையில ஆன்மீக துறையில நாட்டம் உள்ளவர்களுக்கு இது நல்ல ஒரு இடம். உங்கள் எல்லோருக்கும் நன்றி குறிப்பிட வருகின்றேன். சமுதாயத்தினுடைய சீர்திருத்தங்களுக்கு அமைவாக அவருடைய உரை அமைந்திருந்தது. அவரை எனக்கு முன்பின் தெரியாது. அவர் ஒரு நாள் தொலைபேசியில் என்னோட கழித்தார். உயிர் கடவுளாகிய கோஸ்வாமிகள் புத்தகம் இருக்கிறதா ஓம் என்று சொன்னார். அந்த புத்தகம் வாங்க வந்ததாலே ஏற்பட்ட தொடர்பு தான் ஐயா அவர்களுடைய தொடர்பு.
அந்த சித்தர்கள் எவ்வாறு அந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இதன் மூலமாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த புத்தகத்தின் தொடர்பு அவர் மூலமாக எத்தனோ விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்தது. பலவித கருத்துக்களை சந்திப்பின் போது பகிர்ந்து கொண்டோம். அந்த வகையிலே தான் இந்த மாத குருபூசையின் போது அவரை பேச வருமாறு அழைக்க தூண்டியது. அவரும் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்துடன் இங்கே வந்து அருமையான உரையை எல்லோருக்கும் சைவ மக்களாகிய எல்லோருக்கும் அருமையாக ஆற்றியிருக்கின்றார். சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் ஏழாளர் கந்தையா, ஞானப்பிரகாசம் போன்ற பெரியவர்கள் வாழ்ந்த இடம் அந்த இடம். அப்படியான இடத்திலே வந்து இங்கு இந்த இடத்திலே பேச வைத்தது அது சித்தருடைய செயற்பாடு என்பதைத்தான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. சித்தர்கள் எவ்வாறு சமுதாயத்தை வளம்படுத்தினார்கள் என்பதை அவருடைய பேச்சிலே துணித்தார். அந்த வகையிலே இது எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. செல்லப்பா சுவாமிகள் ஏற்றி வைத்த ஞான தீபம் தான் இந்த யோகர் சுவாமிகள் போன்ற அடுத்த இந்த சித்தரடி உருவாக்கி யோகர் சுவாமி இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த அடி உலகங்களும் ஒளிக்கட்டும் என்று சொன்னார். இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு சிவாலயம் அமைந்து அவருடைய செயற்பாடுகள் நன்மைத்துக் கொண்டிருப்பதை யாவரும் அறிவீர்கள். இந்த செவை பிரகாச பேருவினர் திருவண்ணாமலை சித்தர் வாழ்ந்த பூமியிலே யாழ்ப்பாண சித்தர்களுக்கும் ஒரு இடம் அமைய வேண்டும் என்ற கருத்து சைவ பிரகாச பேருவை தலைவர் ஆனந்தம் குமாரசாமி விரும்பினார். அவருடைய விருப்பம் இன்று நிறைவேறியுள்ளது. அங்கு திருவண்ணாமலையிலே யோர் சுவாமிக்கு ஒரு இடம் ஒன்று எடுத்து அதிலே அவருடைய வழிபாடுகள் இன்று ஆரம்பித்திருக்கின்றன என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். இந்த குருபூச தினங்களிலே பேசிய அன்பர்கள் எல்லாம் இந்த கருத்தை முன்னிலைப்படுத்தி சொன்னார்கள். திருவண்ணாமலை சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பெரிய பூமி, எல்லோரும் அறிந்தது. அந்த வகையிலே பழைய நாட்களிலே சிதம்பரத்திலே மடங்கள் இவைகளெல்லாம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அமைத்தார்கள். நவல பெருமான் இதற்கு முன்னோடியாக இருந்தார். அதே போன்று திருவண்ணாமலையிலும் சிவனை நினைக்கின்ற புத்தி பெற்ற தனமாகிய அந்த தலத்திலே சித்தர்கள் வாழ்ந்த இடத்திலே இன்று யாழ்ப்பாணத்திலே செல்லப்பா சுவாமியில் வைத்து வைத்த அந்த ஞான தீபம் தான் யோகர் சுவாமிகளுடைய படத்தை அங்கு வைத்து வழிபட வகை செய்திருக்கிறது. அவருடைய படத்துடன் அவருடைய குருவான செல்லப்பா சுவாமிகளுடைய படமும் கவாய் சிவசுப்பிரமணிய சுவாமிகளுடைய படமும் அங்கு யோகர் சுவாமியின் அருள் பெற்ற நரிக்குடி சுவாமிகளுடைய படமும் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த தன்பத்தை கூறி எல்லோருக்கும் சுவாமிகளுடைய அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும். நல்லூர் பெருமானும் திருவருளும் செல்லப்பா சுவாமிகளுக்கு பொருளம் பெற்று நாடு சிறக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். சூரியன் காப்பா எங்கள் தங்கு மோயர்கள் அனைத்தும் காப்பா மந்திர தந்திரம் காப்பா மலர் சிவாகமம் ஆனினம் காப்பா அத்துவித பொருள் காப்பா சேவடி போற்றி நேரத்தே நின்ற நிமலனடி போற்றி
மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவரடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்சாதாரே பெரும் ஜீவ் பொல்லாவினையே புகழுமாறும் ரவியேன் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருதமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கலங்களாய் பல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லாருங்களை தாவர சங்கமத்துள் எல்லா புறப்பும் புறந்திழைத்தேனும் பெருமான் நீயேவும் பொன்னடிகள் கண்டு விட்டேன் உயிரின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவிடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆந்தரம் ரத்தியரே மெய்யாய் தனியாயமான ராம்பினரா பொய்யாயினெல்லாம் ஓயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி விளிர்கின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அருள்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இல்லாயினைத்துலகும் தேவூரின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறந்தனோர் ஐந்துடையாய் விண்ணோர் நிலைத்த மறைந்திருந்தாய் பெருமான் பல்வினையே தன்னை மறைந்திட முடிய மாயையுனை அறம்பாவம் என்னும் அருங்கடிக்கால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவடைக்கு முதுகி ஏற்கி நல்கி நிலம் தண்ணீர் வந்தருளின் கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவானவனே மாசற்ற சோதி மறந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் கட்டறுத்து பாரிக்கும் மாரியனே பேசல் புரிந்து நெஞ்சில் மன்னம் கட பேராது நின்ற வெறும் கருணை பேராரே ஆனாமுதே நலவிலாக்கும் மாறி புராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் மொழியானே வீராயுருக்கி என் ஆர்வீராய் நின்றாரே இன்பமும் துன்பமும் இல்லாதே உனாரே அன்பருக்கு அன்பரே ஆமையுமா சூரியனே துணிருளே தோன்றா பெருமையரே ஆதியனே அந்தம் நடுவாதி அல்லாரே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஊர்த்தவை ஞானத்தான் கொண்டுணர்வார் அந்தருப்பின் நோக்கரிய நோக்கே நுட்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வும் இலா புண்ணியனே காக்குமென் காவலனே ஆண்கரிய பேரொழியே ஆற்றின் கவல்லனே அத்தாமிக்காய் தோற்ற சுடரொழியாய் உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பில் உட்கிடப்ப ஆற்றே தன்னையாளனே ஒன்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் வீட்டிற்கு வந்து வினைப்புறவி சாரானே கள்ளப்புலம்பை கட்டளிக்க வல்லானே இல்லையில் குருத்தனே வாழ்ந்தாரே அல்லப்புறவி அற்பாரே ஒன்று இல்லை மறுவாதல் அடிக்கும் வாதாத ஊரம் போல் இருவாசகமின் உத்தம பக்தருக்கு மங்களம் பொழுதுவார்க்கு மங்களம் வாசை வென்றவர்க்கு மங்களம் 33 தேவருக்கு மங்களம் முனிவர்க்கும் இருளிகற்கு மங்களம் தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம் ஐயவிட்டு உண்பவர்க்கு மங்களம் ஐயமிலா சாதிகற்கு மங்களம் ஆதி அந்தமில்லாத ஆன்மாவுக்கு மங்களம் சீர்காழி தேவருக்கு மங்களம் திருநாவுக்கரசருக்கு மங்களம் சீர்பெருகு சுந்தரருக்கு மங்களம் சீர்த்திய மாநிலருக்கு மங்களம் எங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் வையகம்
மணிவளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் முன்முறை அரசு செய்ய உரையாது உயிர்கள் வாழ்க நான்மறை அருள்களோங்க நட்டவம் வேள்வி நல்க மேன்மை கொள் செல்வரி திருச்சிற்றம்பலம் மகா செய்த பிளவிற்ற வேல்மன்னி யாரோ மகனல்ல ஓயாவின் பண் பெற்றாய் மகாதேவ செந்தூரில் வாழ்கந்த விழி மன்னிக்க யான் செய்த உண்மை குடாமி